அந்த சாலை வழியாக போன பொதுமக்கள் அனைவருமே சந்தோஷமாக அந்த காட்சியை பார்த்து கொண்டே போனார்கள். அந்த இரவு நேரத்தில் சாலை ஓரத்தில் ஒரு 12 வயது சிறுவனை நிற்க வைத்து ஒரு காவல்துறை அதிகாரி மணிக்கணக்காக ஏதேதோ கேட்டுக்கொண்டு இருந்தார். அந்த சிறுவனும் சளைக்காமல் பதில் சொல்லிக் கொண்டும் இருந்தான். சில சமயங்களில் அந்த சிறுவன் ஏதோ கேட்க அந்த போலீஸ் அதிகாரி அவனுக்கு பொறுமையுடன் பதில் சொல்லியும் கொண்டும் இருந்தார். புன்னகையுடன் இதை பார்த்து கொண்டு போன பொதுமக்கள் சிலர் தங்கள் மொபைலில் இதை படமாகவும் எடுத்தார்கள். அப்படி எடுக்கப்பட்ட ஒரு படத்தால் தான் இந்த விசித்திரமான விஷயம் வெளி உலகத்துக்கே தெரிய வந்தது. மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ளதுதான் இந்தூர். இங்கேதான் இந்த சம்பவம் நடந்தது. இந்தூர் காவல் நிலையத்தில் உள்ள காவல்துறை அதிகாரி தான் அந்த பகுதியில் உள்ள ஒரு ஏழை மாணவன் ஒருவனுக்கு இலவசமாக டியூஷன் எடுத்துக் கொண்டிருந்தார். தினமும் தெரு ஓரத்தில் நின்று. நிஜமாகவா என்று கேட்டால் நிஜமாகத்தான். ஆமாம், அந்த காவல்துறை அதிகாரியின் பெயர் வினோத். அந்த 12 வயது மாணவனின் பெயர் ராஜு. எப்படி ஆரம்பமானது இந்த டியூஷன்? ஒரு ஊரடங்கு மாலையில் காவல்துறை அதிகாரியான வினோத் வழக்கமாக ரோந்து பணியில் இருக்கும்போதுதான் தற்செயலாக அந்த பையனை பார்த்துள்ளார். சாலை ஓரத்தில் சோகமான முகத்துடன் நின்று போலீஸ்காரர்களை பார்த்து கொண்டிருந்தான் ராஜு. அவனை அருகில் அழைத்தார் வினோத். யார் தம்பி நீ? ராஜு தன் கதையை சொன்னான். அப்பா ரோட்டோரம் டிஃபன் கடை வைத்திருக்கிறார். ஊரடங்கால் கடை மூடப்பட்டு விட்டது. மிகவும் கஷ்டப்பட்ட குடும்பம். ஆனாலும் இந்த சிறுவனுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகம். எதிர்காலத்தில் என்ன ஆக விரும்புகிறாய் ராஜு என்று அவர் கேட்க, உங்களைப் போல் போலீஸாக வேண்டும் என்றும் அவரும் சொல்ல, வினோத்துக்கு ஆச்சரியம். போலீஸாக ஆசையா? ஆமாம் சார். ஊரே அடங்கி ஒடுங்கி கிடக்கும் இந்த நேரத்திலும் நீங்கள் எல்லோருமே எவ்வளவு உற்சாகமாக வேலை செய்கிறீர்கள். எனக்கும் இதை போல சேவை செய்ய ஆசை என்றும் கூறினார். வெரி குட். ஆனால் ஸ்கூல் எல்லாம் எப்போது திறக்கும் என்று தெரியலே சார். ஏதாவது டியூஷனுக்கு போகலாமே தம்பி என்றும் கேட்டுள்ளார். இல்லை சார், அதற்கு ஃபீஸ். ஓஹோ அப்படியா? கொஞ்சம் நேரம் யோசித்தார் வினோத். ஒன்று செய்யலாம். என்ன சார்? நாளை இதே நேரம் இரவு 8 மணிக்கு இந்த இடத்திற்கே வந்துவிடு. அடுத்த நாளிலிருந்து தான் ஆரம்பமானது இந்த இலவச டியூஷன். டியூட்டியை முடித்துவிட்டு வரும் வினோத் தினமும் அந்த பையனுக்கு டியூஷன் எடுக்க ஆரம்பித்தார். டியூஷனுக்கான இடம் காவல் நிலையத்திற்கு அந்த பையனை அழைத்துச் செல்ல அவர் விரும்பவும் இல்லை. எனவே அவர் வசம் போலீஸ் ஜீப் இருந்ததால் ஏதாவது ஒரு தெருவிளக்கின் அடியில் அதை நிறுத்தி வைத்துவிட்டு ஜீப் பேனட்டிலேயே வைத்து பாடம் நடத்துகிறார் வினோத். ஜீப் இல்லை என்றால் ஏதாவது ஒரு ஏடிஎம் வாசலில் அல்லது தெருவில் எங்கோ வெளிச்சம் இருக்கிறதோ அங்கேதான் டியூஷன் சென்டர். சந்தோஷமாக படித்துக் கொண்டும் இருக்கிறான் ராஜு. அதைவிட சந்தோஷமாக கற்றும் கொடுத்திருக்கிறார் வினோத். மீடியாக்காரர்கள் காவல்துறை அதிகாரியான வினோத்திடம் கேட்டார்கள், எப்படி சார் இருக்கிறது இந்த புது டியூஷன் அனுபவம் என்று. சிரித்தார் வினோத். ஏற்கனவே இதற்கு முன்பு அவர் பணிபுரிந்த ஊர்களிலெல்லாம் இதுபோல பலருக்கும் டியூஷன் எடுத்திருக்கிறாராம். அவரிடம் படித்த சில மாணவர்கள் இப்போது காவல்துறையிலும் பணிக்கும் சேர்ந்திருக்கிறார்களாம். மகிழ்ச்சியான விஷயம் அல்லவா? நிச்சயமாக காவல்துறைக்கு பெருமை சேர்க்கும் ஒரு மனிதர் தான் இந்த வினோத். காக்கி சட்டை என்றாலே கடுமையானவர்கள் என்று சிலர் நினைக்க வைத்திருக்கிறார்கள். ஆனால் கடவுள் கூட சில வேளைகளில் காக்கி சட்டை அணிந்து வரலாம் என வினோத் போல இருக்கும் சிலர் நினைக்கவும் வைத்திருக்கிறார்கள். இந்த வினோத்துக்கு நீங்க ஒரு சல்யூட் அடிக்கணும் விரும்புனீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல பல வீடியோக்கள் பார்க்கணும்னு வச்சீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. காவல்துறை அதிகாரியான வினோத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம பதிவு பண்ணுங்க.